முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் கருணாநிதி அவர்களின் மூத்த மகனான மூகா முத்து அவர்கள் தன்னுடைய உடல்நல குறைவு காரணமா தன்னுடைய 77 வயதுல இன்னைக்கு காலமாயிருக்காரு. நீர்த்துறை சார்பா ஆழ்ந்த இரங்கலை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இப்ப அவரை பத்தி ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் எப்ப பிறந்தாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. 1948ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் பத்மாவதி என்ற அம்மாவுக்கும் முதல் மகனா மூகா முத்து அவர்கள் பிறக்கிறாரு. தன்னுடைய கலை வாரிசாகவும் மூகா முத்து அவர்களை கலைஞர் முன்னிறுத்தியிருந்தாரு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி பன்முகை தன்மை கொண்ட அரசியல், எழுத்தாளர், கவிஞர் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரோ, அதே மாதிரி அவருடைய மகனான மூகா முத்து அவர்களும் பல விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டதை பார்க்க முடியுது. அரசியல் களத்திலையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தாரு. அதே மாதிரி சினிமா களத்திலையும் ஒரு நடிகராகவும் பாடகராகவும் தன்னை அறிமுகப்படுத்தி இருந்தார். 1970 பிள்ளையோ பிள்ளை அந்த படத்துலதான் இவர் அறிமுகமாகிறாரு. அந்த படத்தை தொடர்ந்து சமையல்காரன், பூக்காரி, அணையா விளக்கு போன்ற படங்கள் எல்லாம் அவர் கொடுத்திருக்காரு. மேலும் வெண்ணிற ஆடை நிர்மலா அவங்களோட சேர்ந்து பல வெற்றி படங்களையும் அவர் கொடுத்திருக்காரு. சமையல்காரன் படத்துல அவர் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க அப்படின்ற பாடல அவரே பாடியிருந்ததையும் பார்க்க முடியுது. மேலும் நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா அப்படின்ற பாடலையும் அவர் பாடியிருக்கிறத பார்க்க முடியுது. அவர் கிட்டத்தட்ட 1970 அறிமுகமாகி 22வது வயதிலேயே அவர் படம் நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. முக்கியமா அன்னைக்கு திரையுலகில கொடிகட்டி பறந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகரா மிக சிறந்த நடிகரா வலம் வந்தவர் யார் அப்படின்னா மூகா முத்து அவர்கள். ஏன் அப்படின்னா அவருடைய நடை, உடை, பாவனை மட்டும் இல்லாம அவருடைய உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அந்த டைலாக்ஸோட உச்சரிப்பு அப்படிங்கிறது பயங்கர நேர்த்தியா இருக்கும். இதனாலே என்ன அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களே மூகா முத்து அவர்களுக்காக பாடல் எழுதியிருக்காரு. புதுமை கொடுக்க வந்தவன் முத்துன்னு சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. தமிழக அரசியல்ல ஒரு நடிகராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா மூகா முத்து அவர்கள். கலைஞருக்கு மிக பிடித்த ஒரு மகன் யார் அப்படின்னா மூகா முத்து அவர்கள். சில மனக்கசப்பு காரணமா அவரு தனிச்சு வாழ்றாரு. சில ஆண்டுகளாகவே மூகா முத்து அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. அதோட இறுதி கட்டமா தான் இன்னைக்கு காலைல 8 மணிக்கு தன்னுடைய உடல்நல குறைவா மரணம் அடைஞ்சிருக்காரு மூகா முத்து அவர்கள். ஆக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் சினிமா வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய பங்காற்றிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகனான மூகா முத்து அவர்கள் இன்று காலமாகியிருக்காரு. அவருடைய மறைவானது அவரை சார்ந்த அனைவருக்கும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.